ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகுங்கதி இல்லை உன் சித்தத்து நின்றே நிலைபெற நேர் நினைந்து உய்மினே. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலம் ஏற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் ஏழாம் தந்திரம். ஏழாம் தந்திரத்தில் பாடல் 2104. இந்த பாடல் இன்றைய காலகட்டத்திற்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திற்கும் ஒரு உகந்த பாடலாக இது அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே என்றே புகுங்கதி இல்லை உன் சித்தத்து நின்றே நிலை பெற நேர் நினைந்து உய்மினே. நின்றே நிலை பெற நேர் நினைந்து உய்மினே என்று கூறுகிறார். ஒருவனே தேவனும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இருப்பது ஒரு பொருள். அந்த ஒரு பொருள்தான் ஆகாசம் போன்று எங்கும் வியாபித்து இருக்கின்றது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஒரு பொருள், அதுவே இறைவன், இறை தத்துவம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அந்த இறைவன் அன்பின் வடிவமாக இருக்கின்றான். அன்பும் சிவமும் இரண்டு வேறு வேறு என்பர் அறிவிலார் என்று முன்பே கூறினார். ஒருவனே ஒன்றே குலம். குலங்கள் பல உள்ளன. நாம் அனைவரும் மனிதன் என்ற ஒரு குலத்தில் வாழ்கின்றோம். இந்த பூமி என்ற ஒரு உருண்டையில் நாம் எல்லோரும் வாழ்கின்றோம். இந்த மனிதன் என்ற ஒரு குலத்தில் வாழ்வதால் நாம் அனைவரும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இறைவன் என்பன் ஒருவன்தான், பலவாறாக இருக்க முடியாது. ஆக இறைவன் ஒருவராக தான் இருக்க முடியும். அந்த இறைவன் எவ்வாறாக இருக்கின்றான் என்றால், எங்கேயோ ஒரு சொர்க்கலோகத்தில் அமர்ந்து இருப்பவன் அல்ல, நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கின்றான். கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால். கண்காணியாக வீற்றிருப்பவன் அவன். நம் உள்ளத்திலே அவன் கண்காணியாக இருக்கின்றான் என்று சென்ற பாடல்களில் அவர் கூறினார். இதனையேதான் நமது வேதங்களும் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஏகம் சத், அந்த இருப்பது ஒரு சத் பொருள், அது என்றும் அழியாத பொருள். விப்ராக பகுதா வதந்தி, நாம் அனைவரும் அதனை வெவ்வேறு வடிவங்களில் நாம் பெயரிட்டு வணங்குகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருந்தால், ஒரு 5 உறுப்பினர்கள் இருந்தால், வெவ்வேறுக்கும் வெவ்வேறு எண்ணங்கள். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த ஒருவருக்கே அனைவருக்குமே வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு ஆசைகள் இருக்கின்றன, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பட்சம் இந்த பிரபஞ்சமும் அவ்வாறாக தான் படைக்கப்பட்டுள்ளது. 3 குணங்களால் படைக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம். இதில் வேற்றுமை என்பது எப்பொழுதும் நிலைத்து காணப்படும். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை பார்ப்பது தான் நமது தேசத்தினுடைய ஒரு மரபு. ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைவன் நமனில்லை நெஞ்சமே என்று கூறுகிறார். எப்பொழுதும் நல்லதனே நினைக்க வேண்டும். அவ்வாறாக நினைக்கும் பட்சத்தில் நமன் இல்லை. நமன் என்றால் இங்கு யம பயம் இல்லை, மரண பயம் இல்லை என்று கூறுகிறார். எப்பொழுதும் நல்லதை நினைத்து வாழ்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிது கஷ்டங்கள் நேர்ந்த பொழுதும் தொடர்ந்து அவர்கள் அதனை அவ்வாறாகவே வாழ்பவர்கள். ஆனால் அவர்கள் புகழ் என்றும் நிலைத்த புகழை பெறுவார்கள். நமனில்லை நெஞ்சமே நாணமே. நமனில்லை நாணமே என்று கூறார். நாணம் என்றால் இங்கு வெக்கம், பக்தி, இத்தகைய பயம். அந்த பயமானது இங்கு தேவையில்லாதது. எப்பொழுது தர்மத்தின்படி வாழும் பொழுது நமக்கு இந்த உலகில் பயமானது தேவையற்றது. மேலும் சென்றே புகுங்கதி இல்லை உன் சித்தத்து என்று கூறுகிறார். உன்னுடைய மனதிற்கு சரணடைகின்ற ஒரு கதியானது இறைவனை தவிர வேறொரு வழியானது கிடையாது. இறைவனை சரணடைய வேண்டும் என்றால் தர்மத்தின்படி வாழ்ந்து தான் அவனை சரணடைய வேண்டும். அதர்மத்தின்படி வாழ்ந்து
தன் விருப்பம் போல் இஷ்டம் போல் வாழ்ந்து இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு அங்கு மார்க்கமானது இல்லை. இறைவன் எப்போது தர்மத்தின்படி இருக்கின்றான், அவனே அதுவே நம்மை ரட்சிக்கின்றது. அந்த தர்மம்தான் நம்மை காக்கின்றது. நன்றே நினைமின் நமனில்லை நாணமே என்று கூறுகிறார். நன்றே நினைமின் எப்பொழுதும் மனதில் நல்லவனவற்றை எண்ண வேண்டும். பிறருக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் நம்முடைய எண்ணங்களாவது பிறருக்கு நன்மையை உண்டு பண்ணுவதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாரதியாரும் இதனை கூறுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாபமெல்லாம் பரிது முன் பணியைப் போல நன்னிய நின்முனுங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா என்று கூறுகிறார். ஆக இறைவன் எண்ணத்தின் வடிவமாக இருக்கின்றான். ஒவ்வொரு எண்ணத்திலும் இறைவன் காணப்படுகின்றான். இதனை பிரதிபோதம் என்று நாம் கூறுகின்றோம். நன்றே நினைமின் நமனில்லை நாணமே, சென்றே புகுங்கது இல்லை உன் சித்தத்து. உன்னுடைய சித்தத்திற்கு, உன்னுடைய மனதிற்கு இறைவனை தவிர வேறொரு கதியானது இல்லை, நற்கதியானது ஒன்றும் காணப்படுவதில்லை. அவனே கதி. இறைவன் ஒருவனே அடைவதற்கான உற்ற உபாயம். இந்த மனதிற்கு சென்று மனமானது சென்று ஒடுங்குகின்ற இடம் எது என்றால் இறைவனுடைய திருவடி என்று கூறுகிறார். இங்கே நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே என்று கூறுகிறார். நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. உய்மினே என்றால் உயர்வு மேன்மையை அடையுங்கள். யாரை நினைந்து? இறைவனை நினைந்து, அவனுடைய திருவடியை நினைந்து உயர்வினை அடையுங்கள். எதற்காக? நிலை பெற. எப்பொழுதும் நீங்கள் இந்த வாழ வேண்டும் என்றால் அதனை தான் நாம் நமது சாஸ்திரங்கள் அனைத்துமே சத்து என்று கூறுகின்றன. சத்து என்றால் எப்பொழுதும் 3 காலங்களிலும் அழியாத பொருள். அந்த அழியாத பொருளை எப்பொழுதும் நினைத்து நாமும் அழிவற்றவர்களாகவே ஆகின்றோம் என்று நமது அனைத்து விதமான சாஸ்திரங்களும் பகர்கின்றன. நிலை பெற, நிலைத்து நிலை பெற என்று கூறுகிறார். ஐயன் திருவள்ளுவரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறுகிறார். இந்த பூமியில் நன்றாக வாழ்பவன் தெய்வத்திற்கு சமமாக மதித்து போற்றப்படுவான் என்று கூறுகிறார். நிலைத்த புகழை அடைவான் என்று கூறுகிறார். நாம் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை எண்ண வேண்டும். இறைவனை தவிர வேறு மோட்சமானது ஒரு மனிதனுக்கு காணப்படுவதில்லை. பகவத்கீதையிலும் கூட யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தையாச்சுதும் இச்சதி தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். யார் எந்தெந்த ரூபங்களில் இறைவனை வழிபடுகிறார்களோ நான் அவர்களுக்கு அவ்விதமாகவே காட்சியளிக்கின்றேன். ஆகவே நான் இருப்பது ஒரு பொருள். அந்த தெய்வத்தில் அனைத்து மக்கள் எந்தெந்த தெய்வங்களை நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு பொருளாகவே இருக்கின்றேன். ஆனால் அவர்கள் வெவ்வேறு பெயர்களில் வழங்குகிறார்கள். ஒரு குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் இருந்தால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெயர்களை நாம் கொடுத்து அழைக்கின்றோம். அதுபோன்று இறைவன் ஒருவன், அவனை நாம் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பெயர்களை கொடுத்து நாம் அழைக்கின்றோம். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஆக சென்றே புகுங்கதி இல்லை என்று கூறுகிறார். அவனை தவிர வேறொரு கதியானது காணப்படுவதில்லை. நம் மனம் எப்பொழுதும் தர்மத்தின்படி நிலை நிற்குமேயானால் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் மிகவும் எளியது. பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருத்தல், இயன்ற அளவு உதவி செய்தல், இவையெல்லாம் என்னவென்றால் நாம் மேன்மை உறுவதற்காக. மீண்டும் மீண்டும் இந்த பிறவி கதியை இங்கு அடைவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறுகிறார். மீண்டும் இந்த கர்ப்பவாசம் செய்து பிறவியை அவன் அடைவதில்லை. அவன் மேன்மையான கதியை அடைகின்றான். பிறருக்கு நல்லதனையே செய்து நல்லதனையே எண்ணி தன்னுடைய வாழ்வையும் தர்மத்தின்படி அமைத்து கொண்டவனுக்கு மீண்டும் கர்ப்பவாசம் செய்து அவன் பிறவியை அடைவதில்லை, மீண்டும் பிறவியை எடுப்பதில்லை என்று கூறுகிறார். ஏன்னா பிறவிகளெல்லாம் திரும்ப இந்த உலகிலே நாம் பிறந்து துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த துன்பத்திலிருந்து
நீங்குவதற்கு இங்கு திருமல நாயனார் அவர்கள் நமக்கு ஒரு வழியினை காட்டுகின்றார். இத்துடன் இந்த பாடலை நிறைவு செய்து மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மூனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.